வணக்கம் மக்களே, நான் தான் மதுரைக்காரன் விஜய். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் சபரிமலை பம்பைக்கு தான் போய்கிட்டுருக்கோம். இன்றைக்கி ஐயப்பனோட பிறந்தநாள். அதாவது நம்ம ஊரில் பங்குனி உத்திரம் அன்னைக்கு ஐயப்பனோட பிறந்தநாள். அன்னைக்கு மட்டும்தான் அவர் மேலேருந்து, அதாவது சபரிமலையிலேருந்து பம்பைக்கு வந்து நீராட வருவார். அப்படி ஒரு நிகழ்வை வந்து எல்லா வயது பெண்களும் வந்து இங்கே வந்து பார்த்துக்கரலாம். நம்ம மேலே போகிறது தான் வயது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இங்கே வந்து பம்பையில் வந்து சபரிமலையில் போகிற அளவுக்கு இங்கே கட்டுப்பாடுகள் கிடையாது. அதனால் எல்லோரும் வந்து பார்த்துக்கரலாம் அப்படின்னு சொன்னனால, சரி வீட்லேயும் வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் போனது வந்து ஃபஸ்ட்டு காலையில் எத்தனை மணிக்கு வருவார், அந்த டைமிங்லாம் நம்மளுக்கு தெரியல சரியாக. அதனால் சரி எரிமலையிலேயே ரூம் போட்டு இருந்துக்கிருவோம், அடுத்த நாள் காலையில் வெள்ளனா போய்க்கிருவோன்னு சொல்லி தான் நாங்கள் எரிமலையில் தங்கிட்டோம். எரிமலையிலேருந்து பம்பை வந்து ஒரு 41 கிலோமீட்ரு தான். சரி ஓகே, இங்கே தங்கியிருந்து காலையில் வெள்ளனா போகணும்னு சொல்லி எரிமலையில் இருக்கவங்கள்ட்டையும் கேட்டோம், எத்தனை மணிக்கு மேலேருந்து ஐயப்பன் கீழே வருவார்னா அவங்களுக்கு சரியாக சொல்ல முடியல. எங்கள் அத்தை மலைக்கு போயிருந்தாங்க, அதனால் அவங்ககிட்ட கேட்டதுக்கு 8 மணிக்கு மேலேருந்து இறங்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதை நம்ம ஃபாலோ பண்ணி போவோம்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். கரெக்டாக ஒரு 11:30 மணிக்கு அவர் கீழே வந்து நீராட வந்துட்டார். நாங்கள் ஒரு 12:30 மணி போல் போனோம். அவரை போய் பார்க்குறக்குள்ளேயும் நாங்கள் பட்டப்பாடு. இந்த பம்பையில் குளிச்சுட்டு எந்த சைடு போய் அவரை போய் எங்கே இருக்காருன்னு சொல்லி கேட்டால் யாருக்குமே அவ்வளோ சொல்ல தரல. இங்கிட்டு போங்கன்றாங்க, அங்கிட்டு போங்கன்றாங்க. அந்த நான் அலைஞ்சு ஒரு மணி நேரம் அலைஞ்சு ஒரு வழியாக கணபதி கோயிலில் இருக்காருன்னு சொல்லி சொன்னாங்க கரெக்டாக அந்த ஊருக்காரங்க ஒருத்தவங்க. வந்த வழியில் திருப்பி ஓடுப்பான்னு சொல்லி திருப்பி அந்த வந்த கூட்டத்தில் எல்லாம் விலக்கி விட்டு திருப்பி போய் மேலே போய் அவரை பார்த்த உடனே அந்த ஓடுனது ஆடுனது எங்கெங்கன்னு தேடினது வெயில் எல்லாத்தையும் மறந்து இந்த இதுக்குள்ளே தான் உட்காந்துருந்தார். அவ்வளோ ஒரு அழகு. இந்த பிறவி பயன் அடைஞ்சிட்டோம்டா நம்ம அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா, எவ்வளோ கோயில் போயிருக்கோம், இவரை பார்த்தோன்னே ரொம்ப முடிஞ்சு போதும்டா, இனி நம்ம போதும் இந்த லைஃப் அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. அதாவது வருஷத்தில் இந்த ஒரு நாள் பம்பைக்கு வருவார். எல்லா வயது ஆளுகளும் லேடிஸும் போய் பார்க்கலாம் இங்கே. அதனால் அடுத்த தடவை நீங்கள் பிளான் பண்ணி போகணுன்னா கரெக்டாக போங்க. மேலேருந்து 8 மணிக்கு இறங்க ஆரம்பிப்பார். இங்கே ஒரு 11 மணிக்குள்ளே இங்கே வந்துடுவார். அந்த டைத்தை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணி போனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக போய் பார்த்துட்டு வந்துடலாம். கூட்டம் வந்து ரொம்ப கூட்டம்னு சொல்ல முடியாது, பார்க்க போக அப்படியே தான் இருந்தாங்க. லேடிஸ்க்கு வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றுறதுக்குலாம் அங்கே இடங்கள்லாம் இருக்குது. அதனால் எந்த பயமும் வேணாம். போனீங்கன்னா நல்லா பம்பையில் நீராடி குளிச்சு நிம்மதியாக சாமியை கும்பிட்டு வாங்க. ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.